காவேரி வந்து நிவினை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ நிவின் கிட்ட வந்து காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் பற்றி கேட்குறாங்க. அப்போ நிவின் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் வேணும்னு வந்து அவளுக்கு வந்து ட்ராப் பண்ணல, அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு நான் ஹோப் கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன், அது மட்டும் கிடையாது. அவளுக்கு நான் வந்து வேணான்னு சொல்லியிருந்தா அவள் வந்து கண்டிப்பாக படிப்பில் வந்து கவனத்தை செலுத்திருக்க மாட்டார் யமுனா, அதனால தான் நான் வந்து இப்படிலாம் பண்ணேன், அவள் படிப்புக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காவேரியும் சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் வந்து யமுனா கிட்ட நீங்கள் பேசுங்க, பேசாமல் இருக்காதீங்க, ஒரு ஃப்ரெண்டாக பழகிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து நானும் யமுனாவுக்கு படிப்பில் கவனத்தை செலுத்த வைக்கிறேன், அவள் சீக்கிரமாகவே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா, படித்து முடிச்சிட்டாள்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து நீங்கள் ரொம்ப மீட் பண்ணுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. அதுக்கு வந்து எந்த பதிலுமே வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம நிவின் உடனே வந்து இங்கே பாருங்கள், விஜய் நீங்கள் மீட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுக்காக மீட் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் வந்து விஜய் மீட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறது நிவின் தவிக்கிறாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் சொல்கிறது, அதை சொன்னால் வந்து தாங்கிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அடுத்து வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் கண்டிப்பாக காவேரி நீ வந்துடுவ, அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அடுத்து வந்து காவேரி யமுனாவை மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் பேசிட்டேன் நிவின் கிட்ட, நிவின் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுவார், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ நல்ல படிப்பில் வந்து கவனத்தை செலுத்து, நீ வந்து அப்பா சொன்ன மாதிரி ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் நிவின் கிட்ட பேசி உங்கள் 2 பேரும் கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க யமுனா நம்ம காவேரியை. அடுத்து வந்து நர்மதாவும் யமுனாவும் வந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தாத்தா பக்கத்தில் உட்காந்து தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக விஜய் வந்து யமுனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி நர்மதாவுக்கு வந்து நம்ம காவேரி ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது யமுனாவுக்கு, நர்மதா சின்ன பொண்ணு அதனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து குட்டி சண்டை போடுறாங்க நம்ம விஜய் கிட்ட. விஜய் வந்து அதெல்லாம் தெரியாது, நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ பண்ணால் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து தாத்தா சமாதானப்படுத்துறாரு. எல்லாருமே கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்துட்டு செம்ம வெறுப்படைகிறாங்க. இவங்க ஃபேமிலி எங்கே தான் இருக்கா, எல்லோரும் வந்து ஒரே அமக்கலை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ராகினி ரொம்ப தான் டென்ஷன் ஆகுறாள் அப்படின்னோடனே, ஆமாம்மா அவள் டென்ஷன் ஆகுனதுன்னு இவ்வளவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. சரியான ஆள் தான்ப்பா நீ, உங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. சரி எனக்கும் போர் அடிக்குது, எதாவது விளையாடணும், சரி வாங்க இங்கே எதாவது விளையாடலாம் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாதுப்பா, நான்லாம் வந்து கேர்ள்ஸ் கூட விளையாட மாட்டேன், பாய்ஸ் கூட மட்டும் தான் விளையாட. ஓ பாய்ஸ் கூட தான் விளையாடுவீங்களோ, சரி எங்கள் மாமா வந்து கூட போய் விளையாடுங்க, அவர் வருவாரா, உங்களுக்கு என்ன விளையாடணும் அவ்வளோதானே, எங்கள் மாமாவை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூட்டிகிட்டு வராங்க. என்ன விஜய் எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னா, எல்லாம் விளையாடுறது, என்னது விளையாடவா, ஐயோ ஏதாவது சொல்லுவாளே கங்கா அப்படின்னோடனே, மாமா சும்மா வந்து பயந்துட்டு இருக்காதீங்க மாமா, நீங்கள் வாங்க மாமா போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கங்காவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், இங்கே பாருங்கள் நிறைய வந்து பீஸ்லாம் வந்திருக்கு தைக்கிறதுக்கு, அதனால் வந்து திட்டுவா அப்படின்னோடனே, சரி கொஞ்ச நேரம் விளையாட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னோடனே, தாத்தா வந்து நானும் வரேன் அப்படின்ட்டாரு. இவருமா அப்படின்னோடனே 3 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் ஜாலியாக விளையாடுறாங்க. சூப்பராக வந்து பால் போட்டு அப்படியே கேட்ச் போட்டு செமையாக விளையாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ராகினி வந்து என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க குடும்பமே 2 குடும்பமும் சேர்ந்து செமையாக லூட்டி அடிக்கிறாங்களே, இதை தடுக்கணுமே, இவங்க 2 குடும்பமும் ஒன்றாவே இருக்கக்கூடாது, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலையே சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. முதல்ல அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் போய் சொல்லணும், அப்பா தான் இதுக்கு ஒரு நல்ல வந்து சொல்யூஷன் கொடுப்பாரு, கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, பசுபதி பார்க்க போகிறாங்க. பசுபதி வந்து எப்படிமா இருக்க அப்படின்னோன்னா, நல்லா இருக்கப்பான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது கேட்டு பசுபதி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. மாப்பிள்ளை எதுவும் சொல்ல, மாப்பிள்ளை நீங்கள் வேறப்பா, அவனை பற்றி பேசாதீங்க, அவன்லாம் வேஸ்ட்டுப்பா, அவன் சொல்கிறது இந்த வீட்டில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் விஜய் சொல்கிறது தான் நடக்குது, அதுவும் அந்த காவேரிக்கு வந்து அந்த விஜய் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான்ப்பா, இதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணுப்பான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க.